ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் நல்ல மணக்க ஒரு டேஸ்டான கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாடோட அந்த பச்சை மணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்ப வாசனையாக ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவு வாழை கருவாடை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கருவாடு பிடிக்குமோ அந்த கருவாடை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருவாடை கழுவுறதுக்கு நம்ம நார்மலான தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அரிசி கழுவின தண்ணி தான் யூஸ் பண்ணணும். நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 முறை அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 3வது முறை கழுவுறத நல்ல தண்ணியில் கழுவிட்டு அது ஒரு 2 கப் அளவு எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியில் நம்ம கருவாடை சுத்தப்படுத்தணும். இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கருவாடோட பச்சை மணம் கொஞ்சம் கூட இருக்காது. கருவாடு தொக்கு ரொம்ப மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கருவாடை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கருவாடை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். நம்ம தொக்குக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை எடுத்துக்கோங்க. இது கூட 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கருவாடு தொக்குக்கு நம்மளுக்கு கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை சுத்தமாக போனதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம். அப்புறம் கருவாடு நம்மளுக்கு உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் கருவாடுக்கு தொக்கில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே கருவாடு தொக்குக்கு கருவாடு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு அளவாக போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ பத்தாமல் இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.